இன்னைக்கு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இடியாப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு பாப்பா மட்டும் வந்து தேங்காய் பால் மட்டுமே வச்சு சாப்பிட்டுட்டா. ஸோ எனக்கும் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் நான் தேங்காய் பால் சொதி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே ஈஸி. தேங்காய் எண்ணெயில் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாமே வந்து தாளிச்சிட்டு அது கூடவே வெஜிடபிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு மட்டும்தான் வந்து சேர்த்துருந்தேன். வேணும்னா இது கூட காலிஃப்ளவர், பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம். காய் எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் பால் வந்து சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இறக்குனா சூப்பரான தேங்காய் பால் சொதி வந்து ரெடி ஆயிடும். நான் வந்து மாவு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மாவு தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் என்னோட அச்சில் தான் வந்து பிழிஞ்ச கொஞ்சம் மொத்தமாக வந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால கீழே போயிட்டு அத்தை கிட்ட அச்சு வாங்கிட்டு வந்துட்டு அவங்களோட அச்சில் வந்து பிழிஞ்ச நல்லா சூப்பராக சன்னமாக வந்து இடியாப்பம் உதிர உதிராக வந்து சூப்பராக விழுந்துருந்தது. ஸோ இடியாப்பம் வந்து ரெடி ஆனதுமே வந்து சொதியோட வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. நான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாளைக்கு ஒரு விளாக்ல பார்க்கலாமா?